எங்க அப்பா அம்மா இருந்த துர்கான்ற பொண்ண ஒரு பைத்தியக்காரனுக்கு அவங்க அத்தையும் மாமாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. நீ எங்கனாச்சும் போய் பிச்சை எடு அப்படின்னு சொல்லி ஆட்டோலையும் ஏத்தி அனுப்பி விட்டுறாங்க. இவளும் அந்த பைத்தியக்காரன் கூட ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆட்டோ போய் ஒரு பெரிய பங்களா கிட்ட நிக்குது. இவளும் குழம்பி போய் அந்த பைத்தியக்காரனை திரும்பி பாக்குறா. பார்த்த உடனே ஷாக் ஆயிரா. அவனும் அவன் போட்டிருந்த பைத்தியக்கார வேஷத்தை கலைக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா ஆல்ரெடி அவங்க அத்தை பொண்ணுங்களை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள. அவன் அப்பவே அவங்க அத்தை பொண்ணுங்களை பிடிக்கல, எனக்கு துர்காவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. இவனுக்கு துர்காவை பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால பைத்தியக்கார வேஷம் போட்டு துர்காவை கல்யாணம் பண்ணிருப்பான். இந்த பிளான் எல்லாமே அவங்க வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அவங்க ஃபேமிலிலயும் துர்காவை மேல தளத்தோட வரவேற்கிறாங்க. இவளும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஃபர்ஸ்ட் நைட் அப்ப ஏன் பைத்தியக்கார வேஷம் போட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க மாமங்காரங்க தான் என்ன போன் பண்ணி வர வச்சாங்க. உங்க அத்தைங்க உன்ன ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால உங்க மாமங்காரங்க எனக்கு போன் பண்ணி வர வச்சு இந்த மாதிரி பைத்தியக்கார வேஷம் போட்டு என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதனால என்னோட மாமங்காரங்க எனக்கு நல்லதா பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்பின அவளும் மறுநாள் காலையில அவங்களுக்கு போன் பண்ணி நன்றியும் சொல்றா. சின்ன குழந்தையில இருந்து உங்க அத்தைங்களால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்த்துறாங்க. இங்க வந்த இடத்துல இந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அத்தை பொண்ணு ரெண்டு பேரும் கட்டி கொடுத்த இடத்துல நீ போட்டு வந்த நகையெல்லாம் பத்தல அப்படின்னு சொல்லி அவளை வரதட்சணை கொடுமை பண்ணி அடிக்கிறாங்க. புருஷங்காரங்க தொலைதா தாங்க முடியல அப்படின்னு பார்த்தா அவங்க மாமியார்காரிய சேர்ந்து கொடுமை பத்துறா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அந்த பொண்ணுகளோட அம்மாக்கு வாரி போட்டுருது. தான் பொண்ணியாச்சு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி சமந்தி வீட்டுக்கு போறாங்க. அவங்க பொண்ணுங்களை கூட காட்டாம போய் முதல்ல நகையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அந்த பொண்ணுங்க நின்னா குத்தம் நடந்தா குத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சரியா காஃபி போல நடிக்கிறாங்க, துணி துவைக்கல நடிக்கிறாங்க. பத்தாவதுக்கு சமையல் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தோசை கல்லிலேயே கையை வச்சு சுட்டுறாங்க. அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் வீட்டுல ஒரு வேலை கூட செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருந்தாங்க. என் மாமியார் வீட்டுக்கு வந்து கொடுமையை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க.